Hello everyone, I'm Madan Gowri. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த உலகத்திலேயே மோஸ்ட் சாடஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் பத்திரிகைகள் சொல்ற எவா பிரவுன் அப்படிங்கிறவங்களோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். யார் இந்த எவா பிரவுன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. டே 30 ஏப்ரல் 1945 ஜெர்மனில ஒரு பங்கருக்குள்ள ஹிட்லர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ரஷ்யாவுக்கு கிடைக்குது. ரஷ்யன் ஆர்மி வந்து ஜெர்மனியை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ல்டு வார் 2வது உலக போர் வந்து முடிஞ்சிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். ஹிட்லர் வந்து தோத்துட்டாரு. அவர் கண்ட்ரியில அவர் வந்து தப்பிச்சு போகலாம், இந்த கண்ட்ரியில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல வந்து அவர் எங்க தங்கி இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வந்து ரஷ்யாவுக்கு கிடைச்சிருது, ஆப்போசிட் போர்சஸ்க்கு கிடைச்சிருது. அங்க இருக்கிற போர்சஸ் வந்து ஹிட்லரை வந்து பிடிக்கிறதுக்கு, அட்டாக் பண்றதுக்கு, கேப்சர் பண்றதுக்கு வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அங்க ஹிட்லர் வந்து ஃபைனலி எங்க இருக்காருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலி அந்த கதவை உடைச்சிட்டு அந்த பங்கருக்குள்ள போய் அந்த ரஷ்யன் போர்சஸ் பாக்குறப்போ ஹிட்லர் வந்து தன்னோட தலையில ஒரு குண்டடியோட செத்து கிடந்தாரு. ஹிட்லர் இஸ் டெட் அப்படிங்கிற நியூஸ் வந்து உடனே ரஷ்யாவுக்கு சொன்னாங்க. பட் கூடவே 2 நியூஸ் சொன்னாங்க. ஒரு நியூஸ் என்னன்னா, கிட்ட ஒரு நாய் செத்து கிடக்குது அப்படிங்கறத சொன்னாங்க. அண்ட் கூடவே ஒரு பெண்ணும் செத்து கிடக்குறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. உலகமே ஆச்சரியப்பட்டுச்சு, ஹிட்லர் கிட்ட ஒரு பொண்ணு செத்து கிடந்துச்சா அப்படின்னு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா நான் வந்து இந்த தேசத்துக்காக மட்டும்தான் வாழ்றவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹிட்லருக்கோட இருந்த அந்த பொண்ணு யாரு, ஹிட்லரோட மகளா, ஹிட்லரோட மனைவியா, யார் இந்த பெண் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குள்ளயுமே எழுந்துச்சு. பல வருஷம் இவங்களை பத்தி தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு யார் இவங்க அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஹிட்லரோட மனைவி, 16 வருஷ காதலி, 40 மணி நேர மனைவி. இவங்களோட வாழ்க்கை கதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதெல்லாம் தாண்டி ஹிட்லர் கிட்டே அவங்க மறைச்சு வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய சீக்ரெட், அது இன்னைக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜினால தெரியும். அந்த சீக்ரெட்டையும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹிட்லரை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ முதல்ல எனக்கு ஹிட்லரோட கதையை வந்து எனக்கு என்னோட ஹிஸ்டரி டீச்சரே தேவனசாமி சொன்னாங்க. அவங்க சொல்றப்போ இவ்வளவு பெரிய ஒரு க்ரூவல் டிக்டேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 60 லட்சம் பேரை அவங்க வந்து ஜூஸை வந்து கிளின்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூ மக்களை வந்து சாகடிச்சிருக்காங்க. கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் மாதிரி ரொம்ப கொடிய இடங்களை வந்து உருவாக்கி இருந்தாங்க. இந்த உலகத்துக்குள்ளே வந்து வேர்ல்டு வார் 2க்கு காரணமா இருந்த இந்த ஹிட்லர் வந்து ஹிஸ்டரியிலே மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன், ரொம்ப க்ரூவலான ஒரு பர்சன் அப்படிங்கறத சொல்றாங்க. தன்னோட கோல்ஸ்க்காக, தன்னோட கொள்கைகளுக்காக எத்தனை பேர் வேணாலும் சாகடிக்கலாம், எப்படி வேணாலும் சாகடிக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கிற இந்த ஹிட்லரை பத்தி முதல் முறையா நான் கேட்டப்போ என் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்வி மட்டும் தான் எழுந்துச்சு. இவரெல்லாம் காதலிக்கவே மாட்டாரா, இவருக்குள்ள மனசாட்சியே இருக்காதா, இவருக்குள்ள மனிதநேயமே இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஹிட்லரோட காதல் கதை. ஹிட்லரோட வாழ்க்கையில நிறைய பெண்கள் அவரை காதலிச்சாங்க. ஆனா ஹிட்லர் காதலிச்சது ஒரே ஒரு பொண்ணு தான். அண்ட் அந்த பொண்ணு தான் இந்த உலகத்திலே மோஸ்ட் சாடஸ்ட் விமன் அப்படின்னு ஜெர்மனி நாட்டு மக்கள் சொல்றாங்க. அதற்கு காரணம் இந்த கதையில உங்களுக்கு தெரியும். சோ எவா பிரவுனை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஹிட்லரோட வாழ்க்கையில 4 ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ரிலேஷன்ஷிப்ஸ், ரொம்ப ஓப்பனா இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ். அதாவது வந்து ஹிஸ்டரியில வந்து தேடி பாக்குறப்போ இந்த 4 பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கன்னு அவரோட க்ளோஸ் சர்க்கிள் சொல்லியிருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, முதல் ஆள் கெலி அப்படிங்கிறவங்க. இந்த கெலி அப்படிங்கிறவங்க வந்து ஹிட்லரோட சொந்தக்காரங்க. ஹிட்லருக்கும் இவங்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹிட்லருக்கும் அந்த 4 பெண்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட 20 வயசு வித்தியாசம் இருக்கதான் செய்யுது. அந்த கெலி அப்படிங்கிறவங்க வந்து ஹிட்லரோட சொந்தக்காரங்க. ஒரு விதத்துல வந்து கசினா தான் வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. கெலி வந்து ஹிட்லர் தாமையில ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் நாடு நாடுன்னு சுத்திட்டு இருக்காங்கிற கோவத்துல ஹிட்லரோட கன்னை எடுத்துக்கிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்து போனாங்க. 2வது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மெரியா அப்படிங்கிறவங்க. இவங்களும் ஹிட்லர் தனக்கு ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்துல தன்னைத்தானே சூசைட் பண்றதுக்காக கன்னை வச்சு சுட்டுக்கிட்டாங்க. பட் அந்த சூசைட்ல அவங்க சர்வைவ் ஆயிட்டாங்க. அடுத்தது யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா யூனிட்டி மிட்ஃபோர்ட் அப்படிங்கிறவங்க. இவங்க விண்டோல இருந்து குதிச்சு ஹிட்லர் எனக்கு ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுக்கலங்கிறதுக்காக குதிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. அண்ட் அடுத்தது ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் எவா பிரவுன் அப்படிங்கிறவங்க. ஹிட்லரை வந்து அட்டென்ஷனுக்காக பல முறை வந்து சூசைட் அட்டெம்ப்ட் 2 முறை பண்ணி ஹிட்லரை வந்து நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லி ஃபைனலி 16 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ன எப்படியாவது இந்த நான் சாகிறது கூட ரெடியா இருக்கேன் அவங்க கூட, பட் எனக்கு வந்து இந்த காதலி இல்ல வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்துல இருந்து என்னை வந்து ப்ரொமோஷன் கொடுத்த மேக் மீ யுவர் வைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தன்னோட உயிரையும் மாய்த்துக்கிட்டாங்க. இவ்வளவு ரிலேஷன்ஷிப்ல இருந்த இந்த ஹிட்லர் வந்து இவ்வளவு மேடா லவ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஹிஸ்டரியில யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. எவா பிரவுன் ஏன் இப்படி லவ் பண்ணாங்கன்னு. எனிவே இப்ப நம்ம எவா பிரவுனோட ஸ்டோரிக்குள்ள போவோம்.
சோ ஆல்ரெடி வந்து ஒரு கசினை வந்து லவ் பண்ணிருக்காங்க ஹிட்லர், அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. சோ டிப்ரெஷன் ஸ்டேட்ல இருந்த ஹிட்லரை வந்து எவா பிரவுன் அப்படிங்கிறவங்க தனக்கு 17 வயசு இருக்கிறப்ப முதல் முறையா மீட் பண்றாங்க. அப்ப ஹிட்லரோட வயசு என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 40 வயசு. எஸ், 23 வயசு டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்குது. இருந்தாலும் எவா பிரவுன் வந்து பார்த்த அந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோ ஹிட்லரை வந்து பார்த்த உடனே அவ்வளவு பெரிய காதல் வருது. ஹிட்லர் வந்து அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய டிக்டேட்டர்லாம் கிடையாது, ஹிட்லர் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டேஜ். சோ ஹிட்லரை பார்த்த உடனே அவங்க ரொம்ப காதல் வாய்ப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹிட்லர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சோ பல முறை ஹிட்லர் கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் ஹிட்லர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அவருக்கும் வந்து இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது, எவா பிரவுனை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. சோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஹிட்லர் இருந்துகிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன போஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லரோட போட்டோகிராஃபர் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுக்குறாங்க. சோ ஹிட்லர் எங்க போனாலும் இவங்களும் கூடவே டிராவல் பண்ணுவாங்கிறது. ஹிட்லரை பொறுத்தளவுக்கு ஜெர்மனியில இருக்க மக்களுக்கு வந்து ஹிட்லரோட ஒரு சைடு மட்டும் தான் தெரியணும். அவர் அந்த நாட்டுக்காக அவர் என்ன பண்றாருன்னு தெரியணுமே தவிர, அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு பர்சனல் லைஃபே இல்லங்கிற மாதிரி காமிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன்னா ஒருத்தனுக்கு பர்சனல் லைஃப் இருக்குன்னு சொன்னா வந்து நாட்டுக்காக எல்லாம் பெருசா பண்ணல, அவன் வீட்டுக்காக காசு சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி எல்லாம் வந்துருங்கிறதுக்காக அவருக்கு இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே வந்து அவரோட க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. சோ எவா பிரவுனுக்கு அவர் என்னைக்குமே வந்து நியாயமான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே கிடையாது, நியாயமா அவங்க கிட்ட வந்து ஒழுங்கா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது. அதே மாதிரி ஹிட்லர் கிட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு, உனக்கு யாராவது காதல்லாம் உனக்கு வந்திருக்காப்பா அப்படின்னு கேட்கிறப்ப ஹிட்லர் வந்து எப்பவுமே ஒரே ஒரு ரிப்ளை தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை, என் தேசத்தை காதலிக்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா டீப் டவுன் ஹிஸ்டரி எனக்கு திருப்பி பாக்குறப்ப ஹிட்லர் எவா பிரவுனுக்கு காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஹிட்லர் இவங்களை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் வந்து நான் இப்ப சொன்னேன்ல, நிறைய பேர் சொன்னேன்ல, அந்த மாதிரி நிறைய பேர் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இவங்களை காதலிச்சிட்டு இருக்கப்பவுமே இருந்திருக்காங்க. ஹிட்லரோட அட்டென்ஷன் தான் மேல வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஹிட்லர் எப்பவுமே அதிகமா மதிக்கிற ஒரு விஷயம், அதிகமா பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் கொடுக்குற பனிஷ்மெண்டா இருக்கட்டும், இல்ல அதிகமா பார்த்து பயப்படுற விஷயமா இருக்கட்டும், மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். டெத் இஸ் அல்டிமேட் அப்படிங்கிறது வந்து ஹிட்லரோட தாட்ல இருந்திருக்கு. சோ சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஹிட்லர் வந்து அதிகமா வெறுத்த ஒரு விஷயம். தனக்காக தன்னோட முதல் காதலி வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே ஹிட்லர் வந்து அவ்வளவு நொந்து போனாரு. சோ ஹிட்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே, அவர் லவ் பண்ற பொண்ணுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க, என்னைக்குமே சூசைட் மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறது. ஆனா அதே பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, அதே சூசைட வந்து ஹிட்லர் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கான ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எவா பிரவுன் இதே விஷயத்த பண்றாங்க. முதல் முறை இருந்துகிட்டு ஹிட்லரோட லவரான எவா பிரவுன் இருந்துகிட்டு ஹிட்லர் அவங்க கிட்ட அட்டென்ஷன் கொடுக்கறதுல மத்த பெண்கள் கிட்ட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கன் எடுத்துட்டு, அவங்க அப்பாவோட கன் எடுத்துட்டு தன்னோட செஸ்ட்டை வச்சு அவங்களே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எவா பிரவுனுக்கு வந்து பயாலஜி தெரியுமா தெரியலையான்னு தெரியல, பட் அவங்க வந்து அவங்க ஹார்ட்டை வச்சு சுடாம கொஞ்சம் சைட்ல சுட்டிருக்காங்க, அதனால அவங்க பொழைச்சிட்டாங்க. நிறைய பேர் ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்க, அவங்க அட்டென்ஷனுக்காக தான் பண்ணாங்க, சாகணுங்கிற எண்ணத்துல பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே ஹிட்லர் இருந்துகிட்டு பதறி அடிச்சு ஓடி வந்து பொக்கே எல்லாம் கொடுத்துக்கிட்டு இனிமே நான் சீரியஸா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. பட் எப்ப வந்து அவங்க வேணும்னே வந்து கொஞ்சம் சைட்ல சுட்டிருக்காங்க, செஸ்ட்ல பார்த்து, அதாவது டைரக்டா ஹார்ட்டா பார்த்து சுடலன்னு தெரியுதோ, ஹிட்லர் வந்து மறுபடியும் கேர்லெஸ்ஸா இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரெண்டாவது முறை எவா பிரவுன் என்ன பண்றாங்கன்னா, அதிகமான தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு இந்த தடவை நான் கண்டிப்பா சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நான் போன் பண்ணி வந்து ஹிட்லரோட டாக்டர் கிட்ட சொல்லிருக்காங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்லரோட டாக்டர் ஓடி வந்துகிட்டு அவங்க வந்து ஓகே அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சவன ஹிட்லர் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஹிட்லர் இப்போ சீரியஸான ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு, இனிமே என்னோட வாழ்நாள்ல உன் கூட மட்டும் தான் ரிலேஷன்ஷிப், நான் வந்து உனக்கு மட்டும் டெடிகேட்டடா இருப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் செய்யவும் செய்யறாரு. தான் கூடவே எப்பவுமே எவா பிரவுன் வச்சுக்கிறாரு, எங்க போனாலும் கூப்பிட்டு போறாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவா பிரவுன் அப்படிங்கிற இந்த பெண் இருக்கிறது வந்து உலகத்துல வேற யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. சோ எங்க போனாலும் ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போற மாதிரி தான் கூப்பிட்டு போறாரு. லேட்டர் பீரியட்ல எவா பிரவுனுக்கு செக்ரட்டரி அப்படிங்கிற ப்ரொமோஷனும் கொடுக்குறாரு. இவ்வளவு பண்ணாலும் ஹிட்லருக்கு வந்து உலக போர் சண்டை போடுறப்போ ஒருத்தனுக்கு நேரம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எவா பிரவுன் வந்து வீட்டுல தனியா விட்டுட்டு போயிடுறாரு. தனியா இருக்கிற நேரங்கள்ல எவா பிரவுன் இருந்துகிட்டு ஹிட்லரோட போட்டோஸை மட்டுமே பார்த்துக்கிட்டு அவர் ஹிட்லர் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் எவா பிரவுனை விசிட் பண்றவங்க சொல்றது, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க கிட்ட எல்லாமே இருக்கிற ஒரு மனிதனோட ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அவங்க கிட்ட அது எதுவுமே இல்ல அப்படிங்கறது தான் வந்து சொல்றாங்க. இருக்கு ஆனா இல்லன்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸாக்டா அதே சிச்சுவேஷன் தான். எவா பிரவுன் வந்து வாழ்க்கை ஃபுல்லா போட்டோவை பார்த்தே கழிச்சிட்டு இருந்த எவா பிரவுன் இருந்துகிட்டு ஃபைனலி போர்ல வந்து தோக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. தோக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சவன எவா பிரவுன் கிட்ட வந்து ஹிட்லர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடு, இங்க இருக்காது அப்படிங்கறத சொல்றாங்க. எவா பிரவுன் இருந்துகிட்டு சொல்றாங்க, இல்ல நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. இவங்க சொல்றப்பவும் கூட வந்து ஹிட்லரோட ஃபேமிலிக்கும் எவா பிரவுனை சுத்தமா பிடிக்கல. அவங்க இருந்துகிட்டு இந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஹிட்லர் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ ஃபேமிலிக்கு பிடிக்கல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலி வந்து இவனை போய் இவ்வளவு ஒரு டைரண்ட போய் லவ் பண்றேன்னு சொல்லி அவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெர்மனி தோக்க ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்துல எவா பிரவுன் வந்து லாயலா இருந்துகிட்டு இல்ல நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. அதுக்காக ஹிட்லர் ஒளிஞ்சிருந்த அதே பங்கருக்கு போய் இவங்களும் நிக்கிறாங்க. அப்ப அவங்க கேட்ட ஒரே விஷயம், 16 வருஷமா நீ என்னை எப்படி எப்படி யூஸ் பண்ணியோ நான் எல்லாத்துக்குமே ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன். பட் நான் கடைசியா கேட்கிற ஒரே ஒரு விஷயம், நான் செத்ததுக்கு அப்புறம் எவா பிரவுன் வந்து ஹிட்லரோட ஒரு கீப் அப்படிங்கிற ஒரு பேர் வெளியே போகக்கூடாது, ஒரு வப்பாட்டிங்கிற பேர் போகக்கூடாது, மனைவி அப்படிங்கிற ஒரு பேர் தான் போகணும். அதுக்காக நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கறத சொல்றாங்க.
ஹிட்லரும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எவா பிரவுனை சாகிறதுக்கு முந்தின நாள் 29 ஏப்ரல் 1945 வந்து எவா பிரவுனை திருமணம் செய்யறாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதுவும் சீக்ரெட்டான ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்றப்ப வந்து சைன் போடுறதுல வந்து இன்னைக்குமே ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எவா பிரவுன் இருந்துகிட்டு சைன் போடுறப்போ எவா பிரவுன் அப்படிங்கறப்ப வந்து பி போட்டு சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அதை அடிச்சுட்டு எவா ஹிட்லர் அப்படின்னு சைன் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு லவ் பண்ண இந்த பெண்ணுக்கு வந்து இப்போ வந்து ஓகே ஃபைனலி கல்யாணம் பண்ணிட்டாங்க, சந்தோஷமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னமும் ஒரு சோகம் இருக்குது. இது நடந்து முடியறப்போ ஹிட்லருக்கு ஒரு நியூஸ் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எவா பிரவுனோட அண்ணன் இருந்துகிட்டு ஹிட்லரை ஏமாத்திட்டு ஹிட்லர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு அவங்க நிறைய காசை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அவங்க வந்து ஏமாத்திட்டு ஊரை அந்த இடத்துல தப்பிச்சும் போறாங்க. அவங்க வந்து விலை போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. ஹிட்லர் தன்னோட மனைவியோட அண்ணன் அப்படிங்கறத பார்க்காம கல்யாணமாயி சில நொடிகள்ல அவரை கூப்பிட்டு வந்து அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாரு. எவா பிரவுன் கல்யாணமான அன்னைக்கு அவங்களோட அண்ணனை வந்து ஹிட்லர் சாகடிக்கிறாங்க. அது நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்துல அடுத்த நாள் வந்து ரஷ்யன் போர்சஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, ஹிட்லரை தான் தாக்க வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இந்த தருணத்துல வந்து ஹிட்லர் சொல்றாங்க நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. எவா பிரவுன் சொல்றாங்க இல்ல, செத்தா நான் உங்க கூட தான் சாவேன்னு சொல்றாங்க. அவங்க ஃபைனலி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே சைனைடை கடிச்சிட்டு நம்ம 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு 2 பேருமே வராங்க. ஏன்னா பிடிச்சிட்டாங்கன்னா ஹிட்லர் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இவ்வளவு ஒரு ஒருத்தங்களை வந்து கையில சிக்கிட்டாங்கன்னா, அதாவது never be caught in as a prisoner அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து அதுவும் வார் பிரிசனரா கையில சிக்கினாங்கன்னா அவங்க என்னென்ன கொடுமைகள் இருக்கோ அது எல்லாமே பண்ணுவாங்க. துப்பாக்கி படத்தை சொல்ற அளவுக்கு பண்ணுவாங்க. சோ இப்படி இருக்க ஒருத்தங்களை வந்து சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சூசைட் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. சோ அப்போ சூசைட் பண்ணுங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு வெப்பன் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனைட் அப்படிங்கிற ஒரு பாய்சன். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதை கடிச்சு செத்து போயிடுவான்னு ஹிட்லர் ஒரு டெசிஷன் வராரு. பட் ஹிட்லருக்கு ஒரு டவுட், இந்த சைனைட் உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. சோ ஹிட்லர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆசையா வளர்த்த அந்த நாய்க்கு வந்து அந்த சைனைடை முதல்ல கொடுக்குறாரு. அந்த நாய் வந்து சாப்பிட்டு சில மணி நேரத்திலேயே செத்து போயிடுது. சோ ஹிட்லர் இருந்துகிட்டு ஓகே அப்ப நாய் செத்து போகுது, ஏன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அந்த சைனைட் சாப்பிட்டா யாராவது சாகுறாங்களான்னு. அது செத்து போகுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹிட்லர் இருந்துகிட்டு ஓகே நானும் இதை சாப்பிட்டா சாவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் அந்த சைனைடை வந்து ஒன்னு எவா பிரவுனுக்கு கொடுக்குறாரு. எவா பிரவுன் அதை சாப்பிட்டுட்டு இறந்து போறாங்க. இன்னொரு சைனைடு வந்து ஹிட்லர் வாய்க்குள்ள போடுறாரு. பட் வாய்க்குள்ள போட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பயம், ஒருவேளை அதுக்கப்புறம் சைனைடு போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த அரை உயிர்ல வந்து நான் பொழைச்சிட்டேன்னா என்ன பண்றது, அவங்க வந்து உயிரோட பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் உயிர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்ன பண்றதுங்கிற பயத்துல கன் எடுத்துட்டு சைனைட் போட்டதுக்கு அப்புறம் தன்னைத்தானே சுட்டு செத்து போறாரு. அவர் கிட்டயே எவா பிரவுன் அப்படிங்கிற இந்த உலகத்துக்கே அது வரைக்கும் தெரியாத ஒரு பெண், ஹிட்லரை உண்மையா காதலிச்ச பெண், ஹிட்லர் காதலிச்ச ஒரே பெண் கிட்டயே இறங்கும் போறாங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் இவ்வளவு சொல்லப்படுற இந்த ஹிட்லரோட லவ் ஸ்டோரி நிறைய பேர் மறந்து போற ஒரு ஸ்டோரி. எவா பிரவுன் அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் வெளியே சொல்றதே கிடையாது. அவங்களோட கதையை நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அண்ட் ஐ டோன்ட் நோ இந்த ஏன் இது எக்ஸாக்டா எனக்கு சொன்னேன்னு தெரியல. பட் எவா பிரவுனோட ஸ்டோரி இந்த உலகத்துக்கு தெரியணும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் நான் ஒரு விஷயம் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் எவா பிரவுன் ஹிட்லருக்கே சொல்லாம இருந்த ஒரு சீக்ரெட் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்லர் 60 லட்சம் ஜூஸை சாகடிச்சாங்கன்னு சொன்னேன்ல, ஹிட்லருக்கே தெரியாத விஷயம் எவா பிரவுனோட ஆன்செஸ்ட்ரி. எவா பிரவுன் வந்து ஒரு ஜூ அப்படிங்கிறது தான். இது ஹிட்லருக்கே தெரியாது. அவங்களோட ஃபேமிலி வந்து 2-3 ஜெனரேஷனுக்கு முன்னாடி கன்வெர்ட் ஆயிருக்காங்க கிறிஸ்டியானிட்டிக்கு. அது மட்டும் தான் ஹிட்லருக்கு தெரியுமே தவிர, அவங்களோட கடைசியில அவங்க மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க எந்த ஒரு இனத்தை அதிகமா வெறுத்தாங்களோ அதே இனத்தை சார்ந்தவங்க அவங்க மனைவி அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் லேட்டர் பீரியட்ல அவங்களோட டிஎன்ஏ எல்லாம் வச்சு டெஸ்ட் பண்றப்ப இவங்க யாரு அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் போறப்ப கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. சோ ஹிட்லரே ஒரு விதத்துல ஏமாந்திருக்காரு அப்படிங்கறது கூட சொல்லலாம். காதலுக்காக அவங்க மறைச்ச ஒரு மிகப்பெரிய உண்மையே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சொந்த ஆன்செஸ்ட்ரி அப்படிங்கிறது தான். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எனிவே, ஹிட்லரை பத்தி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா, இல்ல லவ் பத்தி யாராவது எனக்கு அதிகமா பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஐ ஃபீல் திஸ் இஸ் த மோஸ்ட் ட்ராஜிக் லவ் ஸ்டோரி அப்படின்னு. ரொம்ப சோகமான ஒரு லவ் ஸ்டோரியா எனக்கு தோணுச்சு. உண்மையான ஸ்டோரி, இது கதை மட்டும் இல்ல, திஸ் இஸ் ஹிஸ்டரி. அதான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Cheers. Take care. Bye. Cheers.